ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா குக்கிங் கொல்கத்தா. இன்றைக்கி நம்ம காளான் கோழிக்கறி ஆட்டம் காளானை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவுமே டேஸ்டானது, கன்ஃபார்ம் உங்களுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்கள் லைக் கமெண்ட்டை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், 2 வரமிளகா, 1 ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சியை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் இல்லையா, ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பூண்டு ஃபுல்லாக உரித்து வச்சது அதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக பிரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் முழுசாக அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி போட்டால் கூட போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டால் கருகிற மாதிரிக்கே இருக்கும் லேசாக. அதனால் நான் முழு தக்காளியை போட்டு லேசாக எண்ணெயில் பிரட்டினாலே போதும். ரொம்ப குக் ஆகணும்னு எல்லாம் இல்லை. நல்லா எல்லாமே ஓரளவுக்கு பிரட்டிட்டு, அதுக்கப்புறம் துருவின தேங்காய் ஒரு 4 ஸ்பூன் அந்த மாதிரிக்க நான் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பொன்னிறமாக வரணுங்க. அப்போ தான் அந்த பிரட்டும் போதே நல்லா ஸ்மெல் வரும். அது பிரட்டின ஸ்மெல் வந்தாலே தெரிஞ்சிடும் இது நல்லா பிரட்டியாச்சுன்னு. அதுதான் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம மஞ்சத்தூள், சிக்கன் பொடி, மட்டன் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, சீரகப்பொடி எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் மாதிரிக்க போட்டு அரைச்சிக்கிட்டோம். இதை அரைச்சது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் லேசாக கடுகு, ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாவை நான் கட் பண்ணாமல் முழு பச்சை மிளகாவாக போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. வரமிளகாவை நம்ம அரைச்சதுனால காரம் அதிகமாயிரும். மிளகாய் பொடியும் போட்டிருக்கோம். அதனால் பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக மட்டும் போட்டிருக்கேன். அது எல்லாமே நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வர வரைக்கும் பிரட்டி விடலாம். பிரட்டி நல்லா பொன்னிறமாக வெங்காயம் பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம காளான சுடுதண்ணியில் கழுவி வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். சுடுதண்ணியில் கழுவும் போது அது கருப்பாகும். நம்ம அப்படியே போட்டோம்னா தான் அது அந்த கலரில் ஒயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் உப்பு, நான் கல் உப்பு இன்றைக்கி போட்டிருக்கேன். அதையும் போட்டு இந்த ஸ்டேஜில் போட்டோன்னா நல்லா அந்த உப்பு காளானில் இறங்கும். பாருங்கள், காளானை நான் பிரட்டுற இதுலேயே தண்ணி நிறைய விட்டுருச்சு. காளானில் கன்ஃபார்ம் தண்ணி வருங்க. அதிகமாக தண்ணியே சேர்த்த நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் போட்டு கிளறி விடலாம். கிளறி விட்டு நல்லா கொதிக்குது. இதுக்கு தேவைக்கேற்ப நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி, அந்த மிக்ஸி கழுவுன தண்ணியை மட்டும் ஊற்றிருக்கேன். ஊற்றி நமக்கு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு காளான். இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை தூவிக்கலாம். கொத்தமல்லியை தூவிட்டு அப்புறம் எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம பிரட்டி விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். காளான் நல்லா சாஃப்டாக வெந்துடும் ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கும்போது.
அவ்வளோதாங்க. நம்ம காளான் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக வெந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம காளான் செம்மையாக கறி குழம்பு மாதிரியே செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காளான் கிரேவியும் பண்ணலாம், இந்த மாதிரிக்க சிக்கன் குழம்பு மாதிரியும் பண்ணலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய காளான் கிரேவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோவை முழு